ஆடுதான், மாப்பிள்ள ஆடுதான். 6 மாசத்துல குடும்பமே ஆடுது. சார் அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், ஒரே நிமிஷத்துல லைஃப முடிவு பண்ண. நீ ஒரு நிமிஷத்துல எப்படா முடிவுக்கு வந்தன்னு. ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணை தனியா பார்த்து பேசினேன். அது சொல்லிச்சு, உன் லைஃப்ல நான் தலையிட மாட்டேன், இதுங்க லைஃப தொடங்க போகுது. அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எனக்கு லெட்டர் வந்தா என் வீட்டுக்காரம்மா படிக்கும். என் வீட்டுக்காரம்மாவுக்கு அவங்க அப்பா எழுதுனா அந்த லெட்டரை நான் படிப்பேன். எங்க 2 பேருக்கு வந்த லெட்டரை எங்க அம்மா அப்பா படிப்பாங்க. ஐயா, குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை கலந்துரையாடல் இருந்தது. இப்போ நாங்கள் இருவரும் தோற்பதற்கு தயாராகிறோம். வாழ்க்கை ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு சொன்னார், நீ ஒரு சாவி எட்டும்போ நான் ஒரு சாவி வச்சுக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எதுக்கே கல்யாணம்? செகண்ட் ஷோ பார்த்துட்டு கணவனும் மனைவி வராங்க. வந்து வீடு பூட்டி இருக்கு. தெரியலன்னா இருட்டிலேயே பூட்டை திறந்து எனக்கு பழக்கம். நானே திறக்கிறேன், இப்படி கொடுன்னா நான் திறக்கிறேன். இந்த செல்லுல இருக்கிற டார்ச்சை நீ புடி. டார்ச்சை ஓபன் பண்ணி கொடுத்தது, திறக்க முடியல. 10 நிமிஷம் ஆச்சு. பாரு புடாபி அப்படின்னு சாவியை வாங்கினான் சார். வச்சு செல்ல தூக்கும் போது பிடிக்கிறதுக்கு, டார்ச்சை காட்டுறதுக்கு திறந்துட்டான் பாரு. திறந்த உடனே இவன் எங்க முந்திக்க போறானோன்னு அந்த அம்மா சொல்லுது. டார்ச்சி எப்படி அடிக்கணும்னு இப்ப தெரியுதா? சிரிக்கிறான் சார். ஏன் தெரியுமா? அவள் வெற்றி என் வெற்றி என்று கருதுகிற மனோபாவம். 2007 ரிட்டையர் ஆகும் போது பிஎஃப்ல வந்த லோன் 2 லட்சம் ரூபாய் வந்தது. எனக்கு 2 லட்சம் ரூபாயை பர்சல வச்சுக்கிட்டு எங்க வீட்டம்மா கூட்டு 6 வருஷமா நகை வேணும்னு கேட்கறியா, வா ஜுவல்லரி ஷாப்புக்கு போவோம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போறேன் சார். உள்ள அவன் வரும்போதே 2 லட்சத்துக்கு கணக்கு போட்டுன்னு வரான். அந்த ஜுவல்லரி ஷாப்பு உள்ள போறேன் சார். போய் அந்த அவளுக்கு தேவையானதை எடுத்து செலக்ட் பண்ணி கழுத்துல வச்சு வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷம் என் சந்தோஷமா கருதி பில்லு போட்டோம். 2,15,000 ரூபாய் வந்தது. நல்லா கவனிங்க. அந்த கடை ஓனர் சொன்னாரு பில்லு போடுறவங்கிட்ட, ஐயா நமக்கு ரொம்ப வேண்டியவரா, அந்த 15 ரூபாயை தள்ளிடு. அவன் என்ன ஒரு மாதிரியா பாக்குறான். உன் மதிப்பே 15 ரூபாய் தானா? ஆனாலும் நான் அதை பொறுத்துக்கிட்டேன் சார். சந்தோஷமா பொறுத்துக்கிட்டேன். அவ கழுத்தை அலங்கரிக்க போகுது. எனக்கு அதுதான் தெரியல தவிர இது தெரியல. கொண்டு வந்து 2 லட்சத்தையும் கட்டிட்டேன் சார். புறப்படுறோம். அந்த ஓனர் சொல்றாரு, சும்மா போறீங்களே சார், வாங்க சார் அப்படின்னு ஒரு காலி பர்ஸ் என் கையில கொடுத்தான் தெரியுமா? நான் நினைச்சேன், என் பர்ஸை காலி ஆக்கிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறான் பத்தியான்னு நினைச்சு அப்படியே வெளியில வரேன். எங்க வீட்டு அம்மா புறங்கையில அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சதுன்னு சார்.